நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வலுவும் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார் இருக்கிற வெயில்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 4 முனை போட்டியா இப்போ இருக்கு. இது 3 முனையா சுருங்குமா இல்லை 5 முனையா விரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? 5 முனையா விரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ ஒரு சில தொகுதியில் வந்து ஒரு நல்ல சுயேட்சையை நிற்கிறாருன்னா அங்கே அவரும் ஒரு முனை தான். ஓகே, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதனால் இப்போ முதல் வந்து திமுக அணி, அதிமுக அணி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் தாவேகா, அதுக்கப்புறம் இப்போது 2 பேர் வெளியில் இருக்கிறாங்க. ஐயா அன்பு மருத்துவர் ராமதாஸும் சசிகலா அவர்களும். அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வேறு இருக்கிற கட்சியில் எதனா சிறிய கட்சிகள் கூட்டணி விட்டு லாஸ்ட் மினிட்ல பிரிஞ்சு வந்து அவங்க எதனா நின்னாலும் நிற்கலாம். அதனால் வந்து ஒரு 5 முனை போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் போட்டி என்பது 1-2 கட்சிகளுக்குள்ளே தீவிரமாக இருக்கும். முதல் 2 இடத்த பிடிக்கிறது அது வந்து பிரதானமாக பழைய மாதிரியே திராவிட கட்சிகள் பிரித்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 60-70% வாக்குகளை வந்து கடந்த ஒரு 30-40 வருடங்களாக அவங்க தான் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதிமுகவும் திமுகவும். சம்டைம்ஸ் திமுக வாக்கு வங்கி ஏறும், அதிமுக அது குறையும், இல்லை அதிமுக அது ஏறும்போது திமுக அது குறையும். அந்த கான்செப்ட். 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறாங்க. காசுக்கு, ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காம வெறும் கொள்கைகளையே பேசி ஒரு கொள்கை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வந்து கொஞ்சம் யதார்த்தமான ஒரு கொள்கை. அது வந்து ஒரு ஊழல், டெண்டரு, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கொள்கைகளாக நான் அதை பார்க்குறேன். அவர் பேசக்கூடியது, அண்ணன் பேசக்கூடியதில் ஒரு சில நேரத்தில் எனக்கு விஷயங்கள் முரண் இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து கூட்டணியே போகாமல் போகிறதுலேயே எனக்கு முரண் உண்டு. ஓகே, அதெல்லாம் தாண்டி பட் கொள்கை ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடுத்த தலைமுறைக்கு உண்டான ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாகவும் அதை பார்க்கலாம். அதற்கடுத்து தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை விட பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி ஒரு பேசு பொருள் அதிகமாக இருக்குது, அதிக ஊடக வெளிச்சத்தை சம்பாரிச்சிருக்கிற ஒரு கட்சி, டாக் ஆஃப் தி டவுன். பட் செயல்பாடுன்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது செயல்பாடு, வெளில வருது கிடையாது. மீறி வந்தால் கவ் வாங்குது செயல்பாடு. அப்படி ஒரு கட்சி. சமூக ஊடகத்தில் வந்து கிட்டத்தட்ட சமூக ஊடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு கடுமையான போட்டி. அதில் ஒன்று தாவேகா, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. அது அப்போது தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்னன்றதை பார்க்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து களத்தில் முந்தி இருக்கிறாங்க, அவங்க வந்து 2வது பெரிய கட்சியாகவோ இல்லை முதல் பெரிய கட்சியாக வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்பெலாம் எடுத்து போடுறாங்க. அது கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பா அப்படின்றது ரஜினி சார் சொன்ன மாதிரி காலம் மிக விரைவில் பதில் சொல்லிவிடும். முதல்ல இருந்த தாவேகா வந்து இன்றைக்கி அதே ஒரு வீரியமோ இல்லை ஒரு பேசுபொருளோ இல்லை ஒரு செயலாற்றமோ இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த பர்செப்ஷன்லேயும் அடி வாங்குது, செயலாக்கத்துலேயும் அடி வாங்குது. அதாவது பேசுபொருள் தன்மை, செயலாக்கம், அந்த உழைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் குறையுது. ஒருவேளை அது தொடர்ந்து குறையுமேனால் நாம் தமிழர் கட்சி திருப்பி மறுபடியும் 3வது இடத்துக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இதுவரையிலும் யாரும் அதை இது பண்ணலை. பட் தாவேகாவோட டிப்பு வந்து மேபி ஏன்னா தாவேகாவால் வந்து அதிகமாக நிறைய கட்சிகள் பாதிக்கப்படுது. பட் குறிப்பாக பேசப்படுறது பார்த்திங்கன்னா விசிகா, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் சிறுபான்மையினர் வாக்குகள். இதுதான் வந்து விஜய் வந்து நிறைய எடுப்பாருன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து விசிகாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகேவால் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் டிவிகே சரியாக செயல்படலை, சரியாக களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணல, வேலை செய்யலை, தேர்தல் வேலை பார்க்கலன்னா இந்த 2 கட்சிகளுக்கு பெரிய வாக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அவங்க கொஞ்சம் வேட்பாளர்லாம் முன்னாடியே போட்டு பிரச்சாரம் பண்ணுறதுனால அவரோட வாக்குகளை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பார்க்கணும் எப்படி வருதுன்றது பார்க்கணும். ஓகே, ஏன் இதை 3 முனையாக சுரங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, விஜய் அதிமுகவோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாலுமே மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவோட போகலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அவங்கள பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா பேசு பொருளில் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது 10 நாளைக்கு முன்னாடியே இபிஎஸ் வந்துட்டு வெளிப்படையாகவே சொல்லிட்டார், மாற்றிலாம் பேசலை எடப்பாடி பழனிசாமி. திருப்பி அதே தான் சொல்கிறார். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்றாங்க. இன்னொன்று விஜய் வந்து இந்த மாதிரி பேசு பொருளே இருக்கிறதுக்கோசரம் பேசினாங்கன்னு அப்புறம் பேசலைன்னு வாங்க அந்த கட்சியிலேயே
அப்புறம் காலையில் 4 பேர் ட்வீட்டு போட்டு அழுத்தம் இருக்குது அதனால் போய் சேர்றாருன்னுவாங்க. அப்புறமா இல்லை அவங்க கூப்பிட்டாங்க, ஆஃபர் கொடுத்தாங்க, நாங்கள் தான் ஏற்றுக்கலான்னுவாங்க. அப்புறம் இஃப்தார் பார்ட்டியில் போய்ட்டு பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோன்னுவாங்க. ஆனால் அதே பாஜக பற்றி எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்புறம் அதிமுக ஊழல் கட்சின்னுவாங்க. ஆனால் அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலான்னு தீர்மானம் போட்டதாக சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க, வைப்பாங்க, பேசுவாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படியே கதை பண்ணுறது. ஒரு ஆக்கப்பூர்வமாக இன்னார் இது சொன்னார், இதுதான் முடிவு அப்படின்லாம் போக மாட்டாங்க. அந்த கட்சியை நம்பி எந்த கட்சி போனாலும் நட்டாத்தில் போயிடுவாங்கன்றது என்னோட புரிதல். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதில் தெளிவாக இருக்கணும். ஓகே, அது நல்லது கெட்டது அப்படின்றதை தாண்டி அதை செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு நிலைப்பாடு, ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவற்ற நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் நம்பி போனீங்கன்னா அவங்களோட நோய் தொற்று உங்களையும் ஒட்டிக்கும். நீங்களும் ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. அந்த முடிவில் வந்து எடப்பாடி பழனிசாமி உஷாராகி எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு போயிட்டாரு. இவங்க ஏன்னா நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இவங்க இந்த மாதிரி செய்திகளை கசிய விட்டு அதிமுக தொண்டர்களை சோர்வடைய வைக்கலாம், சொந்த கட்சிக்காரர்களுக்கு அது சோர்வாகலாம். அதை தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அதிகமாக பேசப்பட்டால் மக்கள்கிட்ட இன்னும் போய் தாவேக்கா சேருன்றது தான் அவங்களோட ஒரு திட்டமாக இருக்குது. தலைவர் மீறி யார் என்ன பண்ண முடியும்? தலைவர் வந்து கூட்டணிக்கு போகிற மைண்ட் செட்லேயோ இல்லை வந்து உழைக்கணுன்ற மைண்ட் செட்லேயோ இல்லை தங்களுடைய வேட்பாளர்களுக்காக தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணணுன்ற அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இல்லாதவரை பற்றி நீங்களா இல்லை நாங்களா இல்லை நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்கிறதுனால எதுவும் மாறப்போகுது? ஐ திங்க் அந்த டைம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு 90% தாவேக்கா தனித்து விடப்பட்டு தனித்து தான் நிற்கும். நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிதுன்னா அது அவங்களோட சாய்ஸ். நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோன்னு சொல்லி அவங்க தனியாக தான் நிற்கிறோன்றதை அறிவிச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க கொண்டாங்கன்னு அதை வச்சு அரசியல் பண்ணாமல் எனக்கும் வந்துச்சு இஷ்டம் இல்லை போகல அப்படின்றதோடு முடிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி ஜான் ஜப்பானில் கூப்பிட்டாங்க அப்படின்றது இது ஓடிட்டுருக்கு. இதை பற்றி பேசுகிறது நேரம் விரையும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னும் 2-3 நாளில் வந்து நம்பர்ஸ் முடிவாயிடும். அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதி எந்த கட்சிக்குன்றது முடிவாயிடும். அதுக்கப்புறம் வேட்பாளர் முடிவாயிட்டு 5-6 நாளில் வந்து வேட்புமனு பதிவு. ஓகே, இன்றைக்கி லட்சங்களும் லட்சம் இல்லை கோடியில் புரளுது தேர்தல். இதில் வந்து உண்மையிலே சொல்ல போனால் தாவேக்காவோட வேட்பாளர்கள் நினச்சா எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சியில் பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க, கடனாளி அங்கேயும் ஆயிருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு 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 குறிப்பிட்ட அளவில் வரதில் வச்சுருப்பாங்க. தாவேக்காவை பொறுத்தவரை என்னென்னா புது வயது கம்மி, அனுபவம் இல்லை. எவ்வளோ பேர் என்னென்ன சிக்கலில் போய் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணி உதவி செய்து வாக்குகள் வாங்கி தரமாட்டார். தொண்டர் போய் வீடு வீடாக விசில ஊதி கஷ்டப்பட்டு விஜய் அண்ணா ஃபோட்டோவை காட்டி அவரு தான் சொல்லிக்கிறாரு எனக்கு சீட்டு கொடுத்தா தயவு செய்து போடுங்கன்னு இவங்க தேனி போல் உழைச்சி எறும்பு போல் உழைச்சி வெற்றி எடுத்துன்னு போய் தலைவர்கிட்ட கொடுத்தா தலைவர் அப்படியே ஜாலியாக உட்காந்து அவர் புனித கோட்டையில் போய் கொடியேற்றுவார். ஓகே சார், தாவேக்காவுக்கு முன்னாடி இருந்த அந்த வரவேற்பு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா பார்க்கணும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் பல்வேறு சிக்கல்களில் தானாக போய் தாவேக்கா மாற்றுறதையும் நம்ம பார்க்கணும். எப்படி தாவேக்கா சிக்கலில் மாற்றுறது ஒரு பேசுபொருளுங்க. நீங்கள் என்னோட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை காணொலியில் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டின்றது. அவர் எப்படி 2 கட்சிக்குள்ளே போட்டின்றாரோ அதே மாதிரி நானே அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 இடத்துல சொல்லியிருப்பேன். 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக, ஒன்று அதிமுக இல்லை திமுக, இதுதான் சிலபஸ்ஸு. அவர் வேணால் மாற்றி பேசலாம், திமுக ஒன்று தாவேக்கா, ஒன்று தாவேக்கா திமுகன்னு. ஓகே, பட் தமிழ்நாடு சிலபஸில் இதுதான் இருக்குது. ஆனால் அதை அந்த சிலபஸை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை அவர் எடுக்கிறார். ஆனால் அதற்கேற்ற உழைப்போ அதற்கேற்ற வீரியமோ அவர் கொடுக்கல. அப்போது இதுதான் யதார்த்தமாக முதல்லையே இருந்துச்சு. இப்போது தேர்தலுக்கு ஒரு 35 நாளைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களை இந்த கேள்வி என்ன இது கேட்க வைக்குதுன்னா, சாரோட ரிப்போர்ட் கார்டு அப்படி கரூரில் சம்பவம், அதுக்கப்புறமா அங்கேருந்து ஓடுனது, அதுக்கப்புறமா சிபிஐயில் வந்து வெளியில் இப்போ டாட்டா காட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறமா பார்த்தா மறுநாள் என்ன வருது, இவர் எதையோ டெலீட் பண்ணிக்கிறாரு, இவரை கொஞ்சம் கேட்ச் பண்ணுங்க, இனிமேல் வந்து விட்னஸ் சம்மன் பத்தாது சஸ்பெக்ட் சம்மன் தான் செட் ஆகுன்ற மொழிக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களை முதன்முறையாக சிபிஐ சந்தேகப்பட தொடங்கியிருக்கு. சந்தேகப்பட தொடங்கினதுனால தான் பத்திரிகையாளர்கள் எழுப்பின கேள்விகளோ பத்திரிகையாளர் சொன்ன விடயங்களையோ சிபிஐயோ கிட்டத்தட்ட இது உண்மையாக இருக்குமோ, படம் தான் எடுத்தாங்களோ அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறாங்க. ஒருவேளை அது விசாரணையில் உறுதி ஆச்சுன்னா அதிக தண்டனை என்னவோ அதை கேட்டு சிபிஐ வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் முறையாடுவாங்க. முறையிட்டு தீர்ப்பு வந்து ரொம்ப மோசமாக கூட போகும்.
ஓகே, சோஷியல் மீடியாஸில் நேற்றுலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சார். விஜய் படம் எடுக்கிறதுக்கான அந்த காட்சிகளுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. இல்லைங்க, நானும் அங்கே இருந்தேன். நானே அங்கேருந்து உயிருக்கு தப்பிச்சு ஓடி வந்ததில் நான் ஒருத்தன். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நான் 43 என்னோட எண்ணிக்கை. படங்கள் எதுவுமே வந்து நிறைய ட்ரோன், நான் வந்து ஒரு 7-8 ட்ரோன் பார்த்தேன். அது பக்கத்தில் வேல்சாமிபுரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேப் விடாமல் பேரிகேட் வச்சுருந்தாங்க. இந்த சைடில் வந்து அந்த காவாக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த ரோடு லாஸ்ட்டில் வந்து கூட்டம் வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அங்கேயே நின்னது வழுக்கி விழுந்ததில் தான் பிரச்சனை, சத்தம் வராமல். அப்போ அந்த 20 செகண்ட் வந்து அந்த வண்டியை வந்து நிற்கிற கூட்டத்தில் முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம், ஒரு 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 விஷயம் இருக்குது, 2 சைடு அதை போட்டு அமுக்குனிங்கன்னா நடுவில் இருப்பாங்க என்ன ஆகும்? இது பேசிக் அறிவியல். ஒரு தக்காளி இருக்குது, அந்த சைடு தக்காளி இருக்குது, இந்த சைடு அட்டைப்பெட்டியை வச்சு நீங்கள் அமுகிறீங்க, எவ்வளோ தாங்கும்? ஒரு லெவலுக்கு மேலே தக்காளி வெடிச்சு. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் நடந்தது. தக்காளி இருக்குது எதிரில் அப்படின்னு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் பஸ் எடுத்துன்னு போய் அமுக்குனாங்க. இதான் நடந்தது. வியாபாரி தக்காளி இப்போ மற்ற காய்கறி வெங்காயம் வைக்கிற மாதிரி தக்காளியை வைக்க மாட்டான், கையால் ஆடணும், பெட்டி பார்த்து வைப்பாங்க, பதுசாக வைப்பாங்க. ஒரு தக்காளிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும்போது மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இல்லாமல் மக்கு மாதிரி செயல்பட்டார் அவர். நான் எதுவும் அவதூறான வார்த்தைகள் பயன்படுத்தலை, சொல்லாடெல்லாம் நாகரிகமான வார்த்தைகள் பண்ணுறேன். இதை கூட நான் பயன்படுத்தலைன்னா நான் பத்திரிகாரனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. நீங்கள் கரூர் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகிடுவேன். அவருக்கு தான் வரும் சென்டிமெண்ட்டில், எங்களுக்கும் வரும். நான் அவர் பண்ணதை வந்து மன்னிக்கவே முடியாது. மனிதனை மதிக்க தெரியலன்னா எப்பேற்பட்ட அப்பா டக்கராக இருந்தாலும் அரசியலில் இடம் கிடையாதுன்றது அறிஞர் அண்ணா மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். அரசியல் என்பது மக்களுக்கு தேவை புரிதல், பணிவு, பண்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதெல்லாம் தான் அரசியல். நிறைய பேர் அரசியல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா லாட்ரி டிக்கெட் விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, அடுத்தவன் இடத்த பிடுங்கிறது, மணலை திருடுறது, வேலைக்கு வந்து பணம் வாங்குறது, டிரான்ஸ்ஃபரில் துட்டு பண்ணுறது, ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, மாமூல், இப்படியெல்லாம் இதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. டெண்டரில் ஊழல், சொத்துக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது, 2ஆம் நம்பர் வியாபாரம், கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்று, இதெல்லாம் தான் அரசியல் நினைக்கிறாங்க. இது இல்லை. அரசியல்ன்றது ஐயா நல்லக்கண்ணு வாழ்ந்தார் இல்லையா, வாழ்ந்து இறந்து தன்னோட உடம்பை கொடுத்துட்டு போனால் அது அரசியல், அதுதான் அரசியல். அதனால் இவங்க பண்ணுறது வந்து எனக்கு அரசியலாக தெரியல, அது ஏதோ காமெடி. இந்த காமெடியில் அவர் வேணும்ட்டே பண்ணார் நான் சொல்லலை. விஜய் சார் வந்து இதை வேணும்ட்டே பண்ணார் நான் ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். இது வேலை செய்யாததுனால வந்த வினை, அதுக்கப்புறமும் வேலை செய்யலை, அதுதான் பிரச்சனை. ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்ல, திருப்பி பைக்கில் வராங்க, திருப்பி கட்டச்சு ஓடுறாங்க, ஒருத்தர் கோமாவில் போகிறாரு, மயக்கச்சி விழுறாங்க, தள்ளுமுள்ளு ஆகுதுன்னா அப்போது அடிப்படையில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சீக்கிரமாக போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது. தக்காளி தான் அந்த கதை. எத்தனை தக்காளி உடையோன்னு தெரியாது. தக்காளி வேறு வாங்கிக்கலாம், மனித உயிரோ மனித மண்டையோ அப்படி கிடையாது. பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு விலை கிடையாதுங்க, உயிருக்கு விலை கிடையாது. நீங்கள் கொடுக்குற 20 லட்சம் சாராயம் குடிச்சிட்டு முதல்ல ஒரு காசு அதிகாரிகள் மீது பெருசாக நடவடிக்கை எடுக்காமல், அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி மீது அங்கே இருந்தவங்க நடவடிக்கை எடுக்காமல் பணம் கொடுத்தாங்க, கள்ள சாராயத்தில் குடிச்சு செத்தவங்களுக்கு. இந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் குடும்பம் அனாதை தானே, அதே குடும்பம், அப்பா இல்லை, இந்த காசில் அப்பா வருவாரா, குடும்ப தலைவர் வருவாரா, இறந்தவருக்கு கணவர் வருவாரா? ஆனால் இப்படி தான் நாட்டில் நடக்குது. துப்பாக்கி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சுத்தாங்க, கம்பெனி எங்கே வேணால் திறக்கலாம், இந்த கம்பெனி இந்த வியாபாரம் தான் இல்லை. இந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குழந்தை வாயிலே சுட்டான். அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணல, நடவடிக்கை எடுக்கலை. எதிர்கட்சியாக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி மீது அவ்வளோ கேள்வி, அவ்வளோ குற்றச்சாட்டு. அன்றைக்கும் என் போன்ற பத்திரிகையாளர் அதை எவ்வளோ விமர்சனம் பண்ணுவோம், அதில் இன்ச்சளவு மாற்றம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த அவலம்னா அது அவலம்தான், மோசமான செயல், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை அரசியல் ஆக்கிட்டு, அதை பேசு பொருளாக ஆக்கிட்டு, தேர்தலை வெற்றி பெற்றுட்டு அந்த காவல்துறை அதிகாரி மீது நான் நடவடிக்கையே எடுக்க மாட்டேன்றீங்க பாருங்கள். ப்ரொமோஷன் வர கொடுத்தாங்க, ப்ரொமோஷன் கொடுத்தீங்க, உங்களை எங்கே எடுத்துகிட்டு போய் சொல்கிறது? அதையே அவ்வளோ விமர்சனம் பண்ணவங்க இன்றைக்கி இதை யாருமே பேச மாட்டேன்றாங்களா? நான் அதையும் பேசுகிறேன், இதையும் பேசுகிறேன்.
மக்கள் பார்ப்பாங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஓகே சார். 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறார் விஜய். தமிழ்நாடு புதுச்சேரி 2 இடத்துல தனித்து போட்டியிடுகிறார். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு அரசியல்? 3வது முகம் இல்லை புதுசாக வரவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குங்க. திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, இல்லை சலிப்பு தட்டி போச்சு, அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கும் நாங்கள் ஓட்டு போட்டோம் கடந்த காலத்தில், பெருசாக வரல அப்படின்னு ஒரு 3வது முகமோ இல்லை 4வது முகத்தோ ஒரு புது முகத்துக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த வாக்குகள் பெறுவார். அதனுடைய சதவீதம் பார்த்தா 5 விழுக்காடுலேருந்து 15 விழுக்காடு. ஓகே. கம்மின்னு எடுத்தால் 5, அதிகம்னு எடுத்தால் 15. என்னோட புரிதல் என்னென்னா 10லேருந்து ஒரு 12% விஜய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை விஜய் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, இதுக்கப்புறம் விஜயை நம்பி யாரும் இதுக்கப்புறமும் விஜயை நம்பி யாருன்னா போய் கூட்டணி வச்சாங்கன்னா மேபி 1%, 2% கூடலாம், அவ்வளோதான். அவர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் நடுவுலையோ இல்லை விஜயகாந்தை விட கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், அவ்வளோதான். கிராமங்களில் அவருக்கு வாக்குகள் கிடையாது. அவரோட வாக்குகள் வெறும் நகரங்களில் தான். டயர் 1 சிட்டி சென்டர் சொல்லுவோம். திருச்சி, சென்னை, வேலூர், திருவள்ளூர் இந்த மாதிரி இடங்களில் தான் அவருக்கு வாக்குகள். இதை தாண்டி வந்து கிராமப்புறங்களில் அவருக்கு பெரிய வாக்குகள். அங்கே 10% வாக்கு வாங்குறதே கஷ்டம். ஓகே சார். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கிட்டு இருக்காரு. சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு அப்படியே வந்துடும் அந்த பக்கமாக அப்படின்னு பேசுகிறாங்க. எப்படி எடுத்துக்கலாம்? அப்படிலாம் வராதுங்க. நம்ம தான் வந்து சிறுபான்மையினர் அவங்க இவங்க நம்ம பிரித்து பார்க்கணும். இல்லை எல்லாம் பெஞ்சில் உட்காந்து நோன்பு கட்சி குடிச்சாங்க. எல்லா தலைவரும் தானே நோன்பு திறந்தாரு. ஆமாம், துவா பண்ணாரு. ஆமாம், நான் நல்லா பண்ணுவேன். நான் புதுக்கல்லூரியில் படித்தவன். நீங்கள் என்னை எந்த பள்ளிவாசலில் கூப்பிட்டு போய் விட்டிங்கனாலும் அருமையாக நமாஸ் பண்ணுவேன். நான் அஸ்லாம் அலைக்கும் சொல்கிறதுக்கும் வாலைக்கும் அஸ்லாம் சொல்கிறதுக்கும், இல்லை நான் வந்துட்டு இன்ஷா அல்லா மாஷா அல்லா சொல்கிறதுக்கும் என்னோடய நண்பர்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசமே இருக்காது. எனக்கு இந்த ராமாயணத்தில் வரக்கூடியது கிருஷ்ணர் பாடல்கள் ஒரு சிலதில் வேணால் எனக்கு இப்போ ராரா வேணுகோபாலாம் அந்த மாதிரி பாடல்களில் வேணால் ஒரு சில வார்த்தைகள் மறந்து போயிருக்கும். இதில் பிசிறே தட்டாது. ஓகே. அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ளே என்ன போய் விட்டிங்கன்னா ப்ரேயரில் எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், மேபி பீஸ் வித் யூன்ற போது சொல்கிறது, கிராஸ் போடுறது எல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுவேன். என்ன காரணம்னா நன்றி, நான் வளர்க்கப்பட்ட விதம். ஓகே. என்னை எடுத்துகிட்டு போய் ஒரு தமிழனா ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு சாதிக்குள்ளேயோ நீங்கள் கொண்டு போய் விட முடியல. என்னோட அப்பா அம்மா என்னோட சொந்தக்காரங்க சித்தப்பா எல்லாம் என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய புஸ்தகங்கள், என்னை தயாரித்த பத்திரிகையாளரை உருவாக்கின பத்திரிகை ஆசிரியர்கள், அதில் நிறைய பேரும் என்னை அப்படி தான் உருவாக்கினேன். ஓகே. அதில் என்னோட ஆசான் பகவான் சிங் உட்பட. அப்போது இப்படி தானே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தையோ இல்லை ஒரு 40 வயசு 50 வயசு தமிழ்நாட்டில் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ஒரு யாசினையோ இல்லை ஒரு ஆல்பர்ட்டையோ போய்ட்டு நீங்கள் அப்படியே வந்து விஜய்க்கு ஃபுல்லாக மாறிடுவாருன்னு நம்ப முடியாது. ஆனால் 1% வாக்குகள் போகுது. அப்போது இந்துக்களோட வாக்குகளும் விஜய்க்கு போகும். ஓகே. பட் ஏன் அதை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த பேர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஜோசப் விஜய், ஓகே, நமக்கு ஒரு ஆள் நம்ம கம்யூனிட்டிலேருந்து இல்லை நம்ம ரிலிஜன்லேருந்து அது இருக்கும். ஜனநாயகத்தில் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் அவருக்கு கொஞ்சம் ஓட்டு போகும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் அதை மறுக்கலை. ஓகே. இன்னொன்று, சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மதம் இனம் அதெல்லாம் கிடையாது. இப்போ சிறுபான்மையினர் இருக்கிற வீட்லேயே வந்துட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு போடுற இடத்துலையே விஜய்க்கு இப்போ ஒரு சாய்ஸ். ஏன்னா பிஜேபி எதிர்க்கணும், அவ்வளோதானே. திமுக எதிர்க்குது, விஜயும் எதிர்க்கிறாரு. அவங்களுக்கு எனக்கு பிடிக்கல, கரண்ட் பில்லு தண்ணி விலைலாம் ஏற்றிட்டாங்க, சும்மா சமூக நீதிலாம் பேசுவாங்க, எதுவுமே பண்ணல, நான் விஜய்க்கு போடுறேன், அப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து 100% சொல்கிறாங்க இல்லையா, அது சான்ஸே கிடையாது. நன்னிலத்தில் காமராஜுக்கு முகமதுன்ற பேரில் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை ஓட்டு போட்ட ஒருத்தர் ஒரு காலனி கடை வச்சுருக்காரு, அவரு எனக்கு அந்த பாய் சொன்னது, நான் அந்த இடத்துக்கு போனப்போ. அதேமாதிரி திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஒரு சில பாய்ங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து இவர் இந்த மதம், இவர் இந்த ஜாதி கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, ஆனால் நிறைய பேர் அதை பார்க்குறது கிடையாது. ஓகே. மதத்துக்குள்ளெல்லாம் வந்து அரசியலை சுருக்க முடியாது. பாஜக ஏன் தமிழ்நாட்டில் வளர முடியல, அங்கே தானே பிரச்சனையே. சரிங்க, மதத்தை பிடிக்கும் ஜனங்களுக்கு, ஆனால் மதவாதத்தை பிடிக்காது. ஓகே. அங்கே தான் வேறுபடுது. இல்லைனா ஊழலே பண்ணல அந்த கட்சி, எந்த சிக்கலுமே கிடையாது. ஊழல்வாதியும் இங்கே கிடையாது. டெண்டர் விடல, மணல் குவாரி இடத்துல சாராயம் காசில், இது எதுவுமே பாரதிய ஜனதா கட்சி பண்ணல. அப்புறம் ஏன் ஆட்சிக்கு வரல? ஆல்பர்ட்டும் முகமதும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு புரிஞ்சால் இது அரசியல் புரியும். ஓகே, புரியுதுங்களா? நீங்கள் வந்து
யார் வேணால் குல்லா போட்டுக்கலாம், யார் வேணால் நமாஸ் பண்ணலாம், யார் வேணால் சர்ச்சுக்கு போகலாம், யார் வேணால் பெருமாள் கோயிலில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம். ஓகே. ஒரு சிலருக்கு ஆனால் அதில் சிக்கல் இருக்குது. எல்லாரும் போய்ட்டு இல்லை எங்கள் சாமி தப்பாக நினச்சிக்கோம் அப்படின்னா அந்த அறியாமையை நம்ம என்ன சொல்கிறது. உணவு என்பது இயற்கை கொடுக்குற எல்லாமே இயற்கை கிட்ட தான் வருது. அதனால் அது அந்த வாதம் எனக்கு புரியல. பட் ஆனால் கொஞ்சம் ஓட்டு போகும், முழுசாக வரதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே. விஜய் அவங்களுக்கு அவ்வளோலாம் எதுவும் செய்யலை. ஓகே சார். சார் டெல்லியில் இபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. நம்ம முதல்வர் கூட்டணி கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காரு. எந்த பக்கம் இழுபறி இருக்குது கூட்டணிக்குள்ளே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டு பக்கமும் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. எந்த பக்கம் கட்சிகள் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் தான் இழுபறி அதிகமாக இருக்கணும், அதுதான் இயற்கை. ஓகே. இப்போ திமுக பக்கம் இருக்குது. சிபிஎம் இன்னும் பேசலை, போகலை. கண்ணியத்துக்கோசரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சோதனை, ஊழல் பண்ணல, திருடல, எதுவும் பண்ணல. ஆனால் அதற்கேற்ற மரியாதை, அதுக்கேற்ற மாண்பு கிடைக்கல. மண்டிடாத மானம் தான் மார்க்சிசம்னுவாங்க. ஒரு வேளை நான் 6 சீட்டு வாங்கி 2 சீட்டு 1 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு என்னன்னு தெரியல. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா சிறிய கட்சிகளே இருக்கக்கூடாது, நாங்கள் ஒண்டி இருந்தால் போதும், சமூக நீதி பேசும்போது நீங்கள் கூட வந்து கலந்துக்கினா போதுன்றாங்க. திமுக கட்சியினுடைய தன்மை வேறு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தன்மை வேறு, எல்லாமே ஒன்றாயிடாது. 10 கோடி ரூபா கொடுத்துட்டு லஞ்சம் கொடுக்குறேன், இதை பண்ணி கொடு அப்படின்னா கம்யூனிஸ்ட்காரங்க யோசிப்பாங்க, அந்த 10 கோடி தப்பான பணமாக தெரியுது, வேணாம். விளக்குவாதம் 1-2 இருப்பாங்க அதில் தப்பு, அது விட்டுருங்க. பை அண்ட் லார்ஜ் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை இந்த அளவுக்கு நடத்துறதுன்றது திமுகவுக்கு தான் அது கண்ணியக்குறைவு. ஒரு சிலர் சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் இதுக்கு வந்து கூட்டணியிலே இல்லாமல் வெளியில் போயிட்டு ஆதரவு வண்டி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. தோழர் தியாகு கூட பேசியிருக்காரு, பத்திரிகையாளர் அண்ணன் மணி அண்ணன் கூட அதை பேசியிருப்பார். மணி அண்ணன் எழுப்பக்கூடிய அந்த கேள்வி என்பது அறச்சீற்றத்தோட வெளிப்பாடு. திமுகவை குறைத்து மதிப்பிடணும், திமுக ஜெயிக்காது, அப்படி இல்லை. திமுக இப்படி ஏமாற்றலாமான்னு கேட்குறாரு. உங்களே நம்பி வந்தவங்களை இப்படி பண்ணுறீங்களே, அவ்வளோ 210 200 ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்களே, 2.0 அரசு சூப்பராக இருக்குது, பிரம்மாண்ட கூட்டணி சொல்கிறீங்களே, சீட்டு கொடுக்க பயப்படுறீங்களே அப்படின்றது என்னோட கேள்வி. எதுக்கு பயப்படுறீங்க? தோழர்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்குறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் தான் ஆளுமை. எல்லாம் நாட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது மக்களுக்கு. இந்த சைடு வந்து பாலாறில் பால் ஓடுது, கூவத்தில் தேனாறு ஓடுது, அப்படி இருக்குது. குருவி, குயில், மயில், மானெல்லாம் அப்படியே மேயுது தமிழ்நாட்டில். இப்போ காடுகள்லாம் பூத்து குலுங்குது. அப்படி எடுத்துக்கலாமா? இளைஞர்கள்லாம் அவனே கஞ்சா செடியை போய் பார்த்தானா அதை அழிச்சிட்டு தான் மறுவேளை என் தாய் நாடு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு வாழ்க அப்படின்ற மாதிரி எங்கன்னா அது மாதிரி எதனா நடக்குதா? ஆனால் அப்படி தான் இருக்குன்னு ஒரு சிலர் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து என்ன பிரச்சனைனா, யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துட்டு வழக்கமாக கொடுத்துட்டு இருந்த சீட்டை கூட குறைக்க போகிறாங்க. இதில் மிகப்பெரிய கேஷுவாலிட்டி யாருன்னா மதிமுக. ஒரே ஒரு சீட்டுக்கு தான் 25-20 வருஷம் அரசியலா இன்றைக்கி வாங்கின ஒரு சீட்டு. கொஞ்சம் பாவம் உண்மையிலே திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைமை வந்து பரிதாபம். இன்னும் அதை பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது இப்படி போய் நிற்கும் செகண்ட் ஹாஃப்லன்னு யாரும் அவங்களே எதிர்பார்த்துருக்காங்க. நான் நினச்சிருப்பாங்க சரி அவங்களுக்கு அவங்க சீட்லேருந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க, நம்ம இலையிலேருந்து கை வைக்க மாட்டாங்க, நம்மளே அரை வயிறோடு தான் ஏஞ்சிக்கிறோம். இந்த கழுத புலிகளோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் கீழே இருக்கும், கழுத புலி ஒரு நாளும் வயிறு நிறைய சாப்பிட்டு படுத்ததே கிடையாது. என்னன்னா புலி வேட்டையாடினதோ இல்லை சிங்கத்துக்கிட்ட இருக்கிறதையோ போய் கும்பலாக போய் சண்டை போட்டு கடைசியில் மிச்சம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு தான் கழுத புலி சாப்பிடும். ஆனால் கழுத புலியோட வயிறு ஃபுல்லாகி படுத்து தூங்காது. அதுதான் இந்த வனத்துறை படிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வயிறு நிறைய இனிமேல்ட்டு திமுகவால் சீட்டு என்பது கிடைக்கும். அதாவதுங்க சிட்டிங் சீட்டு 6 சீட்டு வாங்கிடலாம், கூட ஒரு 2 பேருக்கு மணி நிற்கிறாப்புலண்ணே, ஆனால் இவர் தோழர் செகுவாராக்கும் இந்த வாட்டி சீட்டு கேட்கலாண்ணே அப்படி தான் பேசியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் முன்னாடி. இப்போ என்னென்னா தோழர் செகுவாரம் தோழர் மணி பிரச்சனை இல்லை, அதாச்சும் ஆசை. ஆல்ரெடி வாங்கிட்டு நின்னாங்க பாருங்க, அவங்களுக்கே மோசம்.
சிட்டிங் சீட்டே இல்லை ஒரு சிலருக்கு, அதாவது தோத்துட்டோம் அப்படின்ற அடிப்படையில். இப்போ ஐஓஎம்எலுக்கு வந்து 3 சீட்டை 2ஆக குறைச்சாங்க அப்படின்னா அங்கே வந்து பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து போய் களத்தில் போய் போராட்டம் பண்ணுறது, மக்கள் பிரச்சனையை பேசுறது அப்படிலாம் இல்லை. அவங்கள பொறுத்தவரை சிம்பிள் சமூக நீதி, பாஜக எதிர்ப்பு, அவ்வளோதான். ஒரு கம்யூனிஸ்ட் தொடர் போராட்டம் என்பது அப்படி கிடையாது, அதை தாண்டினது. அப்போ அவங்களுக்கு சீட்டு குறையின்றது அது திமுகவுக்கு இழப்பு இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இழப்பு இல்லை, பொதுமக்களுக்கு இழப்பு. ஓகே சார், அதிக கூட்டணியில் வந்து நிற்கிறதுனால இந்த மாதிரியான இழப்புகள்லாம் சந்திச்சு தானே சார் ஆகணும் எல்லா கட்சிகளுமே? சந்திச்சு ஆகாதுங்க, இதெல்லாம் சிக்கலுங்க. இதனால் வேறு சில பிரச்சனைகள் தொகுதியில் வரும். இப்போது ஒரு தொகுதி கம்யூனிஸ்ட் நிற்கும் போட்டியிடுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த தொகுதியில் போய்ட்டு எல்லா தோழர்களையும் நீங்கள் சரி செஞ்சு இப்போ வேலையை வாங்கிட முடியுமா? மனசு கஷ்டம் இருக்கும்ல. திமுக ஒரு இடத்துல நிற்கிது, அந்த இடத்த தூக்கி நீங்கள் காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க. அங்கே இருக்கிற திமுககாரங்க எல்லாம் 100 அதே மன சந்தோஷத்தோடு வேலை செய்வாங்களான்னா கிடையாது. ஓகே, திமுக நிற்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் சீட்டு கிடைக்கல, அங்கே காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, எல்லோரும் வேலை செய்வாங்கன்னா அதுவும் இருக்காது. அப்போ அந்த கூட்டணின்னு வைக்கும்போது இந்த சிக்கல்லாம் இருக்கும் தான். அது அதிகமாக நீங்கள் கூட்டணி வைக்கும்போது அதிகமாக அந்த சிக்கல் வரும். அதிமுகவில் கூட்டணி கட்சிகள் கம்மி, அப்போ சிக்கல் கம்மி. இல்லை அங்கேயுமே வந்து டிடிவி வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போகிறாரு, டெல்லி என்னை கூப்பிடுது போகிறாங்க. முதல்வர் கூட இன்னைக்கு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது டெல்லி தான் அதிமுகவில் அப்படி சொல்லிட்டு. இல்லை முதல்வர் அப்படி விமர்சனம் பண்ணலன்னா தானே புதுசு. அவங்க நரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் அப்படின்னு. ஓகே, அதாவது சட்டமன்ற தேர்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாடாளுமன்ற தேர்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுன்சிலர் தேர்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு தேர்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல்னு. சட்டமன்றம் மிஸ்ஸஸ் பாராளுமன்றம் நல்லா இருக்குல்ல. அதனால் அவங்க அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது வெற்றி கிடைக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதை எதுக்கு நம்ம போய் விமர்சனம் பண்ணின்னு அப்படியே இருக்கட்டும், மக்கள் அது பார்ப்பாங்கல்ல. இல்லையே, டெல்லி பாராளுமன்றம், இது சட்டமன்றம், எப்படி சட்டமன்றம் வர்சஸ் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்? அப்படி மக்கள் சிந்திச்சாங்கன்னா, அதனால் அவர் என்ன நம்புகிறாரோ அதை அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. டெல்லியை போய் எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா போய் பார்க்க மாட்டாங்க, 2029க்கு வர வைப்பாங்க. டிடிவி தினகரனும் சரி, இபிஎஸும் சரி. ஏன் அப்படின்னா இது எங்களுக்கு தேவை. ஓகே, அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க தானே ஓடணும். 2029 அவங்க வருவாங்க. ஓகே சார், திமுகவில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவுக்கு இன்னமும் சீட் அலோகேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்போவுமே கடைசியாக தான் விசிகாவை அந்த கவுண்ட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இப்போ திரும்பவும் அதே நிலை வந்து விசிகாவுக்கு. அது என்ன காரணம்னா அவங்க வந்து கொஞ்சம் முரண் பிடிப்பாங்க, கொஞ்சம் உரிமையை கொஞ்சம் உயர்த்தி கேட்பாங்க. அந்த கட்சியினுடைய தன்மை எப்படி. எப்பயுமே அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிபிஎம்மும் விசிகாவும் தான் கடைசியில் வரும். ஓகே, காரணம்னா அவங்க களத்தில் போய் வேலை செய்கிறாங்க, கட்சியை கட்டமைப்பாக வச்சுருக்கிறாங்க, அதனால் அவங்க கேட்குறாங்க. ஓகே, கலகலத்துக்கு போய் இருக்குதுன்னா போய் சேர்ந்துக்கலாம் கட்சியிலேயே. ஐயா ஓபிஎஸ் போய் என்ன பண்ணுறாரு, சேர்ந்துட்டார். அவரோட ஒரு நிலை வேறு, அதே கூட்டணியில் இல்லை அதே மற்றவர்களோட நிலை வேறு. விசிகாலாம் அவங்களால என்ன பார்கெயின் பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனால் இறுதியில் ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார், அதுதான் யதார்த்தம். சார் 2 பேருமே வந்து சரியான நெகோஷியேட்டர்ஸ். ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி. அந்த நெகோசியேஷன் டேபிளில் என்ன கேட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேலே. மத்தியில் காங்கிரஸ் வந்து அவ்வளோ கலாட்டா பண்ணிச்சு அந்த 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு. அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, தாவேக்கா வெயிட்டிங்கு, நாங்கள் போயிட்டோன்னா மாறிடும், பெரலாயம் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை எதுவுமே பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி ஒரு வாட்டி கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்கிறாரு. நயினார் நாகேந்திரனை போட்டுட்டு அண்ணாமலைக்கு பிரச்சனை. பியூஷ் கோயலை வந்துட்டு இல்லை நீங்கள் போங்க நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பியூஷ் கோயல்கிட்ட ஒரு சொல்லாடல் வந்து சரியாக போகல, பிரச்சனைலாம் ஆயிருக்குன்றாங்க. அப்போது நீங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும்னு சொன்னாலாம் சேர்த்துக்க முடியாது. என்னதான்ப்பா பார்க்க வந்தாப்புல செங்கோட்டை, என்னப்பா பிரச்சனை? உன்னை பார்க்க வரக்கூடாதுங்க, நான் தான் வரேன்ல, ஏதாவது என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க சொல்கிறீங்க அவர் கட்சி விட்டு நீக்கியாச்சு, இனிமேல் நீங்கள் தனியாக வேணால் பேசிக்கோங்க, முடிஞ்சுதா? இது எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நெகோஷியேட் பண்ணலையா? இல்லை, இஸ் இஸ் நாட் ஹோல்டிங் இஸ் பொசிஷன். 50 சீட்டு 60 சீட்டு பிஜேபிக்கு என்டிஏனாங்க, பார்த்தா அப்படி கொடுக்குற மாதிரி தெரியலையே. கம்மியாக கொடுத்தாருன்னா, அதாவது காங்கிரஸை விட பிஜேபிக்கு கம்மியாக கொடுத்தாருன்னா மிகப்பெரிய சக்ஸஸ். அதாவது அந்த நெகோசியேஷனுக்கு காங்கிரஸுக்கு நிகராக கொடுத்தாலும் வெற்றி, காங்கிரஸை விட கூட கொடுத்தா
திமுகவுக்கு வெற்றி. ஏன்னா யதார்த்தத்தை பேசணும். தாமரை அதிக இடத்துல தமிழ்நாட்டில் நிற்கிதுன்னா இபிஎஸ்ஸே போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, இல்லை அம்மையார் ஜெயலலிதாவே திருப்பி வந்து பிரச்சாரம் பண்ணாலும் பெருசாக வராது வாக்கு காங்கிரஸை விட. ஆனால் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துருக்கு, அதுவும் உண்மை. நம்ம இப்போ யதார்த்தத்தையும் பேசணும், உண்மை தரவைகளையும் நம்ம. ஓகே சார். இப்போ ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும் 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் பண்ணியிருக்கணும். காலதாமதம். என்ன பிரச்சனை? அவரே யாரும் சேர்த்துக்கல, ஓகே, உங்களையும் யாரும் சேர்த்துக்கல. நான் எப்படி அப்போ 2 பேரும் நண்பர் ஆகிருக்கணும்ல இந்நேரம். ஆமாம். எதுக்கு காலதாமதம்? ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாச்சும் பேசு பொருள் ஆகணும்ல. எவ்வளோ நாள் தான் திருப்பி தாவேக்கா, பிளவுபட்ட அதிமுக, உடஞ்ச அதிமுக, பிரதமர் வேட்பாளர் இது முதல்வர் வேட்பாளர் சொல்லாத மோடி, இதையே பேசுறது. ஏன்னா அந்த சைடு எதுவும் நடக்கிறது இல்லை. இடி ரைடு ஈடுனாங்க, KN அது பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, கைதுலாம் இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில. ஸோ ஃப்ரீயாக தான் போகுது. பிஜேபியும் திமுகவும் ஒரு ஜாலி மூட்டில் தான் இருக்கிறாங்க. பிரச்சனை வந்து இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, அதேமாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, பிரச்சனை வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சவங்களுக்கு. இப்படி தான் இருக்குது. அப்போ மக்கள் பிரச்சனையும் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க லெவல்லையாச்சும் பிரச்சனையை தீர்வு செஞ்சுருக்கணும்ல இந்த நேரம். ஒரு அறிவிப்பு வந்துட்டா அடுத்த கட்ட வேலை. இல்லை விஜயும் தனித்து தான் விடப்பட்டிருக்கிறாரு. விஜய் கிட்டேயாச்சும் எப்போ உனக்கும் யாரும் வரல, ரொம்ப உன்னை வந்து ஓட்டுறாங்க, நான் தியாக தலைவி சின்னமாக எத்தனை வந்து நாங்கள் சேர்க்குறோம், பயங்கரமாக அட்வைஸ் கொடுப்பாங்க, பார்த்து நம்ம ஒரு பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு 3 நாள் பேச பொருளாகும். என்ன தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார்? சசிகலா ஒரு ராஜதந்திரி, அரசியல் ஆளுமை, நிறைய பேரை உருவாக்குனாங்க, அவங்களோட வரவு விஜய்க்கு எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல நம்ம பேசும்போது. நம்ம நீங்களும் கேள்வி கேட்பீங்களா? அட்லீஸ்ட் அதுக்காச்சும் உதவும்ல. அதே மாதிரி அன்புமணிக்கு பாடம் புகட்ட போகிறாரா ஐயா மருத்துவர்? என்ன நிலைப்பாடு எடுப்பார்? மாம்பழத்தோட செயல் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது பாதகமாக சாதகமாக விவாதமாச்சு வைப்பாங்க. கொஞ்சம் மாறும்ல. தாமதப்படுத்தி நீங்கள் கடைசியில் போய் கூட்டணி வச்சு வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டா அது கூட பண்ண மாட்டாங்க. விவாதம் கூட வைக்க மாட்டாங்க. 4 பேர் கூட பேச மாட்டாங்க. இப்பவே சீக்கிரமாக கூட்டணி சேர்ந்தால் அந்த 4 நாள் பப்ளிசிட்டி கிடைக்கும். இல்லைனா அதுக்கு பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ண வேண்டியது. செய்தித்தாள் அரை பக்கம் விளம்பரம் கொடுக்கணுனாலுமே 10-15 லட்ச ரூபா ஆகிடும். பெரிய செய்தித்தாள்னால் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அட்லீஸ்ட் இப்போது இதை சீக்கிரமாக பண்ணாங்கன்னா ஒரு முடிவு வரும். 5 மணி போட்டியாக கூட அதை நம்ம பார்க்கலாம். ஓகே சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.